ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஐப்ரோஸ் நீங்கள் ஐப்ரோ பென்சில் போட்டாலுமே உங்கள் ஐப்ரோஸ் வந்து நல்லா ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக இருக்கணுமா? அப்போ நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஐப்ரோஸை வந்து ஃபஸ்ட்டு ஐப்ரோ கோம்பை வச்சு நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஐப்ரோஸ் வந்து ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ பென்சில் எடுத்துகிட்டு நுனியில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு மிடிலேருந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிடில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஐயோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஐப்ரோஸ் வந்து நல்லா நேச்சுரலாக இருக்கும். அந்த ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கோம் வச்சு நீங்கள் சீவி விட்டுக்கோங்க. அப்போ தான் எக்ஸஸான ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் டஸ்கி டோனில் இருந்தீங்கன்னா பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் நல்ல கலராக இருந்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கோங்க. இதுவும் உங்கள் ஐப்ரோஸை வந்து நேச்சுரலாக காட்டும். நான் வந்து முனியில் ஏன் ஐப்ரோ பென்சிலை வந்து ஹோல்ட் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நிறைய வந்து ஐப்ரோஸில் வந்து விழுகாது, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.